Hello students, 12th standard business max example 7.20. இந்த சம்மில் 1 in 80 births 80 பிறப்புகளில் ஒன்று மட்டும் என்னவாக இருக்குன்னா ட்வின்ஸாக இருக்குது. குழந்தை பிறக்கும்போது 80ல் ஒன்று வந்து ட்வின்ஸாக இருக்குது. அப்படின்னா calculate the probability of 2 or more sets of twins on a day when 30 births occur. இதில் நம்ம முதல்ல எக்ஸுங்கிறத என்னன்னு வச்சுக்கிறோம், செட் ஆஃப் ட்வின்ஸ் ஆன் ஏ டே, ஒரு நாளில் பிறக்கக்கூடிய ட்வின்ஸ் செட்டு வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், PQ. அப்போ P ஈக்குவல் டு ட்வின்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம P அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால் P ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு எத்தனை ட்வின்ஸ் வரும் அப்படின்னா மொத்தம் அவுட் ஆஃப் 80ல் 1, அதாவது 1/80. இது P. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.0125 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது அவுட் ஆஃப் 30 பர்த் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால n ஈக்குவல் டு என்ன வரப்போகுது, n ஈக்குவல் டு 30. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணணும். ஏன் பாய்சான் அப்படின்னா ட்வின்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக நடக்கிறது கிடையாது, ரேராக நடக்கிறது. அப்போ வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன, ரேர் ஈவெண்ட்டுக்கு தான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணணும். நார்மலாக இருக்கிறதுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூஸ் பண்ணணும். பாய்சான் அப்படிங்கிறப்ப நமக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா லேம்டா வேணும். லேம்டாங்கிறது என்ன, NP. n எவ்வளவு 30, P எவ்வளவு 1/80. அப்போ 30 × 1/80 லேம்டா ஈக்குவல் டு 30 × 1/80 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 0.375 அப்படிங்கிறது தான் லேம்டா. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் P of x is equal to x is equal to e power minus lambda power x by x factorial. e power minus lambdaங்கிறது என்னன்னா 0.375 இன்ட்டு லேம்டாங்கிறது 0.375 பவரில் x ஹோல் டிவைடட் பை x ஃபேக்டோரியல். இப்போ x வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா போதும். P of x is equal to x அப்படிங்கிறது தான் இது. x வேல்யூ தெரிஞ்சிட்டா நம்ம ஆன்சரை போட்டுடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 or more ட்வின்ஸ் பிறப்பதற்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. இந்த 2 or more அப்படிங்கிறப்ப முதல்ல கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அதாவது மொத்தம் ஒரு நாளைக்கு 30 அப்படிங்கிறது சம்மில் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி என்னென்னா P of x is equal to 0, P of x is equal to 1, P of x is equal to 2, etc. P of x is equal to 30. அப்போ 30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னா ஆன்சர் 1. இவ்வளவுக்கும் சேர்த்து ஆன்சர் என்னென்னா 1 தான். ஆனால் கணக்கில் நமக்கு கேட்டிருக்கிறது 2 or more அப்படின்னா 2 வரணும் அல்லது மோர்னா இதை விட அதிகமாக வரணும். அப்போ 2லேருந்து ஆரம்பித்து மீதி இருக்கிற இவ்வளவும் வரணும். இதுதான் நம்ம கணக்கில் கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்க, P of x is equal to 2 plus P of x is equal to 3 plus P of x is equal to 30. இவ்வளோ வரைக்கும் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டுத்தையும் அந்தாண்ட கொண்டு போயிடும், RHS கொண்டு போகிறோம். அப்போ ஆல்ரெடி RHSல 1 இருக்குது, இது ரெண்டும் அந்த பக்கம் வந்தால் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிடும். P of x is equal to 0 plus P of x is equal to 1 வருது இல்லையா. இதை தான் நம்ம இப்போ எடுத்து எழுதிக்க போகிறோம். நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1 minus P of x is equal to 0, x is equal to 1ங்கிறது தான். இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை எடுத்து இப்போ எழுதிக்கிறோம். 1 minus P of x is equal to 0 plus P of x is equal to 1. முதல்ல 1 minus இங்கே மேலே இருக்கிறதுல எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு போட போகிறோம், 0ன்னு போட போகிறோம். e power minus 375 அப்புறம் 375 பவர் 0 by 0
ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக இப்போ 1. இதே இதில் 1 கொடுத்தோம்னா e பவர் மைனஸ் 0.375 பவர் இல்லை 1 தானே, அதனால் பவர் 1/1 ஃபேக்டோரியல் equal to 1 minus e power minus 375 anything power 0 1 வரும், ஃபேக்டோரியல் 0வும் 1 தான், அதனால் இதை மட்டும் எழுதினா போதும். ப்ளஸ் e பவர் மைனஸ் 375 ஃபேக்டோரியல் 1ங்கிறது 1, அதை எழுத வேண்டாம், அதனால் மீதி இருக்கிறத மட்டும் எழுதிப்போம். equal to 1 மைனஸ் இங்கே ரெண்டுத்துலையுமே பொதுவாக இருக்கிறது e பவர் மைனஸ் 0.375, அதை வெளியில் எடுத்துருவோம். அப்போ இந்த இடத்துல 1 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 0.375 இருக்கும். equal to 1 மைனஸ் e பவர் மைனஸ் 0.375 அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து 0.6873. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1.375 equal to 1 மைனஸ் இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா 0.945 அப்படின்னு வருது. equal to 1லேருந்து இதை லெஸ் பண்ணிட்டோம்னா 0.055 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.